जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माई की जय। अखिलांड कोटि ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परम ब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய பரம அனுகிரகத்தினால அடியன் இந்த 2026 குருநாதருடைய அந்த அருட்பெரும் கருணையினால பல யாத்திரைகள் அடியன் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த யாத்திரையில அடியன் என்னென்ன புனிதமான ஸ்தலங்களுக்கு போகணும், அங்க ஏற்பட்ட அனுபவங்கள், மேற்கொண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அனுபவத்தினால நம்ம புரிந்து கொண்ட ஒரு விஷயங்கள், இது எல்லாத்தையுமே பகிர்ந்துக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த ஒரு பதிவை அடியேன் சமர்ப்பிக்கிறேன். ஸோ குருநாதருடைய அந்த அருள்மலை அப்படின்னு சொல்றது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கருணாமூர்த்தியினுடைய கருணை மலை, அது அப்படியே சுவாமி பொழிஞ்சிட்டார். பொதுவா மனுஷனா நம்ம பிறந்திருக்கோம், அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லப்படுது. ஆதி சங்கராச்சாரியார் சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மனித பிறவி துர்லபம் அப்படின்றார், காண கிடைக்காத ஒண்ணு அப்படின்றார். இந்த பிரபஞ்சத்துல பகவானால படைக்கப்பட்ட சர்வ ஜீவராசிகள், அதாவது 84 லட்ச யோனிகள், 84 லட்ச ஜீவராசிகள் இருக்கிறதா சொல்லப்படுறது. அதுல ரொம்ப மகத்துவமான பிறவி எது அப்படின்னா மனுஷ பிறவி மாத்திரம்தான். ஏன் மனுஷ பிறவி மாத்திரம் ரொம்ப உயர்ந்தது? அப்ப ஆடு மாடு கோழி தாவர ஜங்கமங்கள் இது எதுவுமே உயர்த்தி இல்லையா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு பைரவரா, ஒரு நாயா இருக்குது, ஒரு கோழியா இருக்குது, ஒரு மரமா இருக்குது. அதுக்கெல்லாம் நான் யார், நான் ஏன் இந்த பூமிக்கு வந்தேன், நான் எதை நோக்கி பயணம் பண்ணணும், என்னுடைய இலக்கு என்ன அப்படின்றத பத்தின ஒரு விசாரத்தை புரிந்து கொள்ள முடியாது, விசாரம் பண்ணிட முடியாது. ஆனா இந்த மனுஷ ஜென்மா மட்டும்தான் இந்த விசாரத்துக்குள்ள இறங்கி நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கேன், எதை நான் அடையணுங்கிற ஒரு மார்க்கத்தை, ஒரு ஞானத்தை பகவான் இந்த மனுஷ பிறவிக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கார். ஆகையினால ஞானமே பிரதானம், பக்தியே பிரதானம்ங்கிறது தான் இந்த மனுஷ பிறவியினுடைய லட்சியம். நம்ம நமக்கு எது லட்சியம் அப்படின்னா பகவானுடைய குருநாதனுடைய அந்த திருவடி பாதார விந்தகம் மட்டுமே நமக்கான ஒரு கதி, வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆகையினால இந்த ஒரு புரிதலை கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புனித தல யாத்திரைகள் ரொம்ப முக்கியம். காஞ்சி மகா பெரியவாளா இருக்கட்டும், ஆதி சங்கராச்சாரியாரா இருக்கட்டும், இது போன்ற மகான்கள், கலில இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் அவரா இருக்கட்டும், இந்த மாதிரி எண்ணற்ற மகான்கள் தீர்த்த யாத்திரையினுடைய மகத்துவத்தை நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தீர்த்த யாத்திரை செய்யறது மூலமாக பலவிதமான சேத்திரங்களுக்கு போறதுனால, பலவிதமான தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்றதுனால இந்த மனுஷ பிறவியினுடைய நோக்கம் ஒரு பக்கம் அடையுமானாலும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு அது நல்ல ஒரு சத்கதிய மகா புண்ணியத்தை கொடுக்குமா. ஸோ அது ரொம்ப முக்கியம், அதாவது ரொம்ப முக்கியத்துவம். அதுல இந்த நம்மளுடைய சாய்நாதருடைய மார்க்கத்துல பிவி நரசிம்ம சுவாமிகளா இருக்கட்டும், பிவி நரசிம்ம சுவாமிகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஷிரடியில இருக்கக்கூடிய, ஷிரடியில இப்பவும் வாழக்கூடிய ஜெகத்மாதா ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாய் அம்மாவா இருக்கட்டும், 5 வருஷ காலங்கள் இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்காங்க யாத்திரையாக. தனி ஒரு பெண்ணாக அமர்ந்து கொண்டு இருந்து கொண்டு நடந்தே, சில சமயத்துல சில விதமான பயணங்கள், சில நேரங்கள்ல நடராஜா சர்வீஸ் தான். ஸோ இந்த மாதிரி பலவிதமான பயணங்களால தான் ஏன் பிறந்தோம், நம்ம எதை நோக்கி போகணுங்கிற ஒரு அறிவார்ந்த ஒரு ஆற்றலும் ஞானமும் கிடைக்க பெற்றார்கள். ஸோ ஆகையினால இந்த யாத்திரையினுடைய முக்கியத்துவத்தை சாய்நாதர் தன்னை நோக்கி வரக்கூடிய பல பக்தர்களுக்கு அதை அனுபவிச்சு அனுகிரகம் பண்ணியிருக்கார்.
அப்படியாக பாபாவுடைய சாயி சச்சரிதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒத்தொத்தருக்கும் ஒரு ஒரு பணியை கொடுத்து செய்ய வைக்கிறார். ஒருத்தரை என் கிட்டேயே இருன்றார், இன்னொருத்தரை வந்து நீ இங்க இருக்காத, நீ ஹரிச்சந்திர காட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவார், இன்னொரு ஹரிச்சந்திர மலைக்கு போ அப்படின்னு சொல்லுவார், இன்னொருத்தரை நீ எங்கேயும் போகாம எனக்கு சேவை பண்ணுன்பார், இன்னொருத்தரை வந்து அந்த ஒரு சேத்திரத்தை சொல்லி அந்த சேத்திரத்தை போய் தியானம் பண்ணு அப்படின்னு சொல்வார். ஸோ ஒத்தொத்தரையும் ஒரு ஒரு விதமான பாணியில அவரவர்களுடைய ஆத்ம முன்னேற்றத்தை மனதில் எண்ணம் கொண்டு குருநாதன் சங்கல்பிக்கிறார். ஆகையினால இப்போதைக்கு ரீசெண்டா இருக்கக்கூடிய பலவிதமான பக்தர்கள், பாபாவோட பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு பணியை சுவாமி கொடுத்து ஒரு ஒரு சேத்திரங்களுக்கு போறது, தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ண வைக்கிறது. ஏன் நம்ம தாஸ்குரு மகாராஜ் இருக்காரே, அவரு பலவிதமான சேத்திரங்களுக்கு போயிருக்கார், பலவிதமான தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணியிருக்கார். ஆனா அவர் அறிந்து கொண்டது என்ன? சருமமும் விட்டல் மயம், பகவான் பாண்டுரங்கனுடைய மயம் அப்படின்ற மாதிரி ஒரு பாவ பக்தி அவரிடத்துல. அவரே வந்து நம் குருநாதர் கிட்ட இந்த மாதிரி பிரயாக்ராஜ் போகணும், எனக்கு அனுமதி கொடுங்க, ஏன் நீ அவ்வளவு தூரம் போற, என் கட்ட விரல்ல இருக்குடான்னு சொல்லி சுவாமி வர வச்சு காட்டிய லீலை உங்க எல்லாருக்கும் புரியும். பொதுவா இந்த யாத்திரை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது எல்லாவற்றையும் காட்டிலும் நம்மளுடைய பக்திக்கு ஒரு ஒரு அனுபவத்தை அது கொடுக்கும். ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம யாரை வந்து தாயாக, தந்தையாக, குருவாக, தெய்வமாக, சகலமுமாக வணங்குறோமோ அப்பேற்பட்ட சத்குருநாதனை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இந்த பிரபஞ்சத்துல கிடையாது. இப்ப பிரபஞ்சத்துல தெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அவரவர்கள் வணங்கக்கூடிய குருநாதன் தான் அவரவர்களுக்கு தெய்வம். நமக்கு யார் தெய்வம்? சாய்நாதர் தான் நமக்கு தெய்வம் இல்லையா? அப்ப யார் குரு? சாய்நாதர் தான் நமக்கு குரு. யார் தாய், தந்தை, உற்றார் எல்லாமுமா இருக்கக்கூடியது யார்? நமக்கு எல்லாமே சாய்நாதர் தான். எல்லா சேத்திரங்களையும் வாழக்கூடியது யார்? நம்ம சாய்நாதர் தான். எல்லா தீர்த்த ரூபமா இருக்கிறது யார்? நம்ம சாய்நாதர் தான். அப்படியாக பாவித்து கொண்டு ஒவ்வொரு சேத்திரங்கள்லயும் குருநாதர் தான் இருக்கார் அப்படின்ற பாவம் ஏற்படணும்னா சாய்நாதர் எல்லா சேத்திரங்களுக்கும் தன் பக்தர்களை அனுப்பி வைப்பார், ஒரு சோதனைக்காக கூட. ஃபார் எக்ஸாம்பிள், குரு சரித்திரத்துல ஒரு பக்தர் அவங்க குடும்பத்துல ஸ்ரீசைலம் போறாங்க. ஆனா இவர் என்ன சொன்னாரு? நான் போக மாட்டேன், அந்த கல்லை வணங்கி நான் என்ன பண்ண போறேன், எனக்கு நீங்க பிரத்யட்சமா தெய்வமா இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நான் போகணும்னு கேட்டார். அப்ப நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் அப்படிலாம் சொல்லப்படாதுப்பா, நீ வா, உன்னை இந்த சனமே கூட்டு போறேன்னு சொல்லி நேரா கூட்டு போனார். கூட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துக்காரோட அவர் ஜாயிண்ட் ஆயிட்டார். என்னடா வரலன்னா இப்ப திடீர்னு வந்துட்ட? அப்புறம் உண்மையை சொன்னார், குருநாதர் தான் ஒரு செகண்ட்ல கூட்டு வந்தாருன்னு. அங்க கருவறைக்குள்ள போய் லிங்காகாரமான மூர்த்தியை பார்க்கிறார். லிங்காகாரண மூர்த்தியில தன் குருநாதன் இருக்கிறத அவர் பார்க்கிறார். அப்ப ஒவ்வொரு சேத்திரங்கள்லயும் தன் குருநாதனே இருக்கிறார் என்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக பாபா தன் ஏனைய பக்தர்களை யாத்திரைக்கு அனுப்புறது வழக்கம். சோ அத முன்னிட்டு குருநாதர் அதற்காகத்தான் அனுப்பி வைத்தார்ன்றத உள்ளுணர்வால சுவாமி கிருப்பையால உணர்ந்து கொண்டு அடியேன் பண்ண இந்த யாத்திரையினுடைய அனுபவத்தை தான் அவங்க எல்லாருக்கும் சொல்லப்போறேன். சுவாமியுடைய அனுகிரகத்தினால இந்த பிரபஞ்சத்துல 108 திவ்ய தேசங்கள்னு ஒண்ணு இருக்கு, 12 ஜோதிர்லிங்கங்கள்னு இருக்கு, 51 சக்தி பீடங்கள்னு இருக்கு. சோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி தீர்த்தங்களுக்கும் சேத்திரங்களுக்கும் குறையாத பூமி பாரத தேசம், நம்மளுடைய இந்தியா, நம்மளுடைய பாரத பூமி தான். இந்த பாரத பூமியில பிரத்யட்சமா மோட்சத்தை கொடுக்கக்கூடிய 7 சேத்திரம் இருக்கு. மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சேத்திரம், அதாவது முக்தி தரும் ஸ்தலங்கள் அப்படின்றது பேர். நம்ம தமிழ்நாட்டுல எப்படி திருவானைக்காவல், அப்புறம் சிதம்பரம், திருவண்ணாமலை இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, அத மாதிரி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய 7 சேத்திரங்கள்ல காஞ்சிபுரம், காசி அதாவது வாரணாசி, அயோத்தி, ஹரித்வார், மதுரா, உஜ்ஜயினி, துவாரகா. சோ இதுதான் 7 சேத்திரங்களும் நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அனுகிரகத்தினால இந்த அடியன் இப்ப போன யாத்திரையில 5 சேத்திரங்களை தரிசிக்கிறதுக்கு, அது ஒரே சமயத்துல, விட்டுலாம் இல்ல, ஒரே சமயத்துல 5 சேத்திரங்களை தரிசிக்கிற பாக்கியத்தை சாய்நாதரும் ஜெகத்மாதாவும் அடியனுக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதுல போன அனுபவத்தை அடியன் பகிர்ந்துக்கிறேன். முதல்ல இந்த யாத்திரை போகணுங்கிற ஏன் சிந்தனை எனக்கு வந்தது அப்படின்னா, இது இப்போ உள்ள சிந்தனை இல்ல, பல வருஷங்களா உள்ள சிந்தனை. இது எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு யோசனை, மதுராவுக்கு போகணும், கிருஷ்ணனுடைய லீலா வினோதங்களை அனுபவிக்கணும், காசிக்கு போகணும், ஈஸ்வருடைய தரிசனத்தை பெறணும். அடுத்து நான் ஹரித்வார்னு சொல்றாங்களே,
ரிஷிகேசன் சொல்றாங்களே, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா போகணுன்ற ஒரு தாட், போகணுங்கிற ஒரு எண்ணம் என் மனதுல ரொம்ப ஆழமா தீர்க்கமா இருந்தது. அது எப்படா நம்ம போறது, பாஷையும் தெரியாது, எதுவும் தெரியாது. அப்ப பாபாட்ட இருந்தோம். அப்ப எப்படியாவது பாபா நிறைவேற்றி வைப்பார் அப்படின்ற ஒரு பாவத்துல இருந்தோம். பாபா கிட்ட, அதாவது என்னை பொறுத்து என் வாழ்க்கையில சொல்றேன், பாபான்னு சொல்லக்கூடிய இவர் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த பிரபஞ்சமே இல்லை. பாபான்னு சொல்லக்கூடியவர் இவர் ஒருத்தர் மட்டும் இல்லைன்னா இவ்வளவு சேத்திரங்கள் இருக்கு, இவ்வளவு தீர்த்தங்கள் இருக்கு, இத்தனை சேத்திரங்களுக்கு இத்தனை மகத்துவம் இருக்கா, நாயன்மார்கள், ஆழ்வார்கள், பாண்டுரங்க பக்தர்கள், இவங்க யாரை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்காது. இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவர் குருநாதர் தான். இவருடைய அனுகிரகம் தான் இத்தனை விஷயங்களையும் பார்க்க வைத்தது, அனுபவிக்க வைத்தது. அப்படியாக யோசனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது சுவாமி ஆட்கொண்ட பல காலம் கழிச்சு ஷிரடி சேத்திரத்துக்கு தான், நம்ம ஷிரடி விட்டா வீடு, வீடை விட்டா ஷிரடி, இந்த மாதிரி தான் வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. அப்புறம் பாபா நிறைய சேத்திரங்களுக்கு போகும்படி ஆக்கினார். அதாவது ஜோதிர்லிங்க சேத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ராமேஸ்வரம், திரியம்பகேஸ்வர், கிருஷ்ணேஸ்வர், அப்புறம் திரியம்பகேஸ்வர், உஜ்ஜயினி, ஸோ இதெல்லாம் சொல்வோம் இல்லையா. அதுல சில பல சேத்திரங்களுக்கு சுவாமி அனுப்பினார். அப்பயும் மனசுல ஹரித்வார் எப்ப போறது, மதுரா எப்ப போறது. என்னைக்கு பாபா முத கனவுல அன்னை ராதா கிருஷ்ணமாயி தோன்றி பாபா கிட்ட என்ன அனுப்புனாங்களோ கனவுல, சோ அது மெய்யான நிதர்சனமான சத்தியமா இப்ப இருக்கு. அப்படி அனுப்பும் பொழுது ராதா கிருஷ்ணமாயி அம்மா தான் நம்ம கனவுல தோன்றி பாபா கிட்ட நம்மள அனுப்புனாங்கன்னு என்னைக்கு தெரிந்து கொண்டேனோ அப்பலேருந்து இந்த ராதா கிருஷ்ண பித்து பிடிச்சுக்கிட்டு, ராதை வாழ்ந்த இடம், கிருஷ்ணர் வாழ்ந்த இடம், இதெல்லாம் நம்ம இந்த காலத்துல பார்க்க முடியுமா, நம்மளால அனுபவிக்க முடியுமா அப்படின்லாம் யோசனை என் மனதுல ரொம்ப நாளா ஓடிட்டு இருந்தது. அப்படியாக 2025 எல்லாம் ஓடிட்டு 2026 ஜனவரி ஸ்டார்டிங்ல மனசுல இந்த வருஷம் எப்படியாவது இந்த மாதிரி சேத்திரங்களுக்கெல்லாம் நம்ம போயிடணும் அப்படின்றது என்னுடைய மனதுல உள்ள ஒரு ஆழமான ஒரு எண்ணம். அப்படி இருக்கும் பொழுது சரி நம்ம போயிடுவோம்னு சொல்லி டிக்கெட் எல்லாம் வேற போடணும். ஊர் தெரியாது, பேர் தெரியாது. பாருங்க, அடியன் மேக்சிமம் சில பேர்கிட்ட தான் கேட்பேன். அதாவது கும்பகோணம் ஜெயராம் சாய்ட்ட சில விவரங்கள் கேட்பேன். அப்புறம் சில அடியார்கள்ட்ட இந்த மாதிரி சேத்திரங்களுக்கு எல்லாம் போகணும், என்ன வழி அப்படின்லாம் கேட்பேன். ஆனா எல்லா பணியையும் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் கேட்டிருக்கேன். எல்லா விஷயங்களையும் டிக்கெட்லாம் போட்டதுக்கு அப்புறமா தான் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். எப்படி டிக்கெட் போட்டேன், என்ன மாதிரி பிளான் போட்டேன், இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு எப்படி போறது, அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு எப்படி போறது, எந்த வழிவகையும் தெரியாது. ஆனா இந்த யாத்திரைய போயிட்டு வந்தது அப்படின்றது சான்ஸே இல்லை. பாபா தான் எல்லாத்தையும் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க. அப்படியாக முதல்ல இந்த யாத்திரை போகணும்னு முடிவு பண்ணி டிக்கெட்லாம் போட்டுட்டேன். என்னென்ன ஊர் போகலாம் அப்படின்றது ஒரு பிளான். ஃபர்ஸ்ட் நானும் என்னுடைய மனைவி தான் சௌந்தர்யா கல்யாணமாகி எங்கேயும் கூட்டு போல பாவம். ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன், சரி இப்போ போறதான் போறோம், சேத்திரத்துக்காக போவோம், ஏன் ஊட்டி கொடைக்கானல் போய் சுத்தி காசை வேஸ்ட் பண்ணுவானு, அங்க போறதுனால என்ன இருக்கு, ஏதோ சின்ன சின்ன சந்தோஷம், அவ்வளவுதான். இங்க போனா பிறவிக்கு லாபம், முன்னோர்களுக்கு லாபம், அதுதான் என்னுடைய மைண்ட்ல இருந்தது. ஸோ ஆகையினால நம்மளுடைய இந்த யாத்திரையில காசி, கயா, அலகாபாத், அயோத்தி 4 போலாம், இன்னொன்னு ராமேஸ்வரம், இந்த மாதிரி போயிட்டு நம்ம வந்துடலான்ற ஒரே முடிவோட இருந்தேன். ஸோ டிக்கெட்டும் போட்டுட்டேன். ராமேஸ்வரம் போகணும், நேராக பிரயாக்ராஜ் போகணும், திரிவேணி சங்கத்துல குளிக்கணும், அப்புறம் அங்கேருந்து காசி போகணும், காசிலேருந்து கயா வரணும், கயாலேருந்து திருப்பி காசி போகணும், காசிலேருந்து அயோத்தியா போகணும். அதோட நம்ம பிளான் முடிச்சுக்கலாம். திருப்பி காசிலேருந்து ஊருக்கு வந்துடலான்னு பிளான் முடிச்சுட்டு டிக்கெட்டும் போட்டு முடிச்சுட்டேன். அப்புறமா என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன் மதுரா போகக்கூடாது, ஏன் மதுரா ராதையும் கிருஷ்ணனும் வாழ்ந்த பூமிக்கு போகக்கூடாது. காசிலேருந்து கிட்டத்தட்ட அது ஒரு 8-10 மணி நேரம் டிராவல். என்னடா ட்ரெயின் இருக்குன்னு பார்த்தா ஒரு ட்ரெயின் இருந்தது, அந்த ட்ரெயினையும் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன், மதுரா பிருந்தாவனம் எல்லாம் போயாச்சு. அங்கேருந்து ஆக்ரா தாஜ்மஹால் எவ்வளவு தூரம்னு பார்த்தா 50 கிலோமீட்டர் தான். சரி வா அங்கேயும் போவோம் அப்படின்றது எண்ணம். சரி அங்கேருந்து ஹரித்வார் எங்கடா இருக்குன்னு பார்த்தா 8 மணி நேரம் டிராவல்னு போட்டிருந்துச்சு. நேரா விடு வண்டி, நேரம் ஹரித்வார் இருக்கு அப்படின்னு சொல்லி மதுராலேருந்து ஹரித்வாருக்கு டிக்கெட் போட்டு அதுக்கு முடிச்சாச்சு. ஏன் ஹரித்வார் போறோமே, ரிஷிகேஷ் போறோம் அப்படின்னு சொல்லி ஹரித்வார் ரிஷிகேஷ் பக்கம் தான். ஸோ அது ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு.
அப்புறமா அடியனுக்கு வந்து கும்பகோணம் ஜெயராமன் சாய் சொன்னார், ஏன்பா இந்த மாதிரிலாம் போற, தேவப்பிரயாகை போனா என்னப்பான்னு கேட்டார் ஒரு வார்த்தை. சரிங்க சாய்ராம் போலாம் சாய்ராம் சொல்லி தேவப்பிரயாகையும் போகும்படி ஆச்சு. அப்புறம் இடையில நம்ம ஆவோ சாய் பேஜ்ல தீபக் சாய்ராம் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரு யதார்த்தமா எனக்கு போன் பண்ணிருக்க. அவர் வந்து எனக்கு போன் பண்ணணும்னு பண்ணல, ஏதோ ஒரு மிஸ்கால்ல டச் ஆகி விட்டுட்டு, அப்புறம் அவர்கிட்ட நான் மதுராலா இருக்கும்பொழுது போன் பண்ணி, சாய்ராம் நான் இங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது தேவப்பிரயாகை போறேன்னு சொன்ன உடனே, சாய்ராம் இங்க இவ்வளவு தூரம் போறீங்கல்ல, இந்த தாரி தேவி டெம்பிள் அலகாபாத்தின் அந்த அந்த நதிக்கு நடுவுல இருக்க அம்பாள் ரொம்ப அற்புதமா இருக்கும், போயிட்டு வாங்க, நாங்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னு சொன்னார். சார்தாம் யாத்திரையினுடைய காவல் தெய்வமே அந்த தேவி தானா, தாரா தேவி சுயம்புவா தோன்றிய அம்பாள், வெள்ளப்பெருக்கெல்லாம் தடுக்கக்கூடிய அம்பாள். அது ஒரு பெரிய கதை அப்படின்றது படிச்சு பார்த்தாதான் புரிஞ்சுது. சோ அவருடைய தூண்டுதல் மூலமாக பாபா எங்களை அங்கேயும் அமுச்சு வச்சார். சோ இப்படியாக எங்களுடைய இந்த யாத்திரை நீண்டதாகவே போச்சு. எத்தனை நாள்னா 14 நாள். 14 நாளா நாங்க இந்த யாத்திரையை மேற்கொண்டோம். இதுவே நாங்க புக் பண்ணும் போது ட்ரெயின்ல டிராவல் பண்ணா எவ்வளவு நாள் ஆகும், பிளைட்ல போனா எவ்வளவு நாள் ஆகுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி, சென்னையில இருந்து வாரணாசி பிளைட்டு, ரிட்டன் டெல்லியில இருந்து திருச்சிராப்பள்ளி பிளைட். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டோம். இப்ப இதுதான் எங்களுடைய பிளான். நல்லபடியா சுவாமி அமைச்சு கொடுத்தார். எல்லா இடத்துக்கும் பக்காவா டிக்கெட் போட்டாச்சு. ஸோ எங்களுடைய யாத்திரையை தொடங்கணுன்றதுக்காக முதல் புள்ளியாக இந்த 7 ஸ்தலம் சொன்ன தெரியுமா, காஞ்சி, காசி, அயோத்தி, ஹரித்வார், மதுரா, உஜ்ஜயினி, துவாரகா, 7 சொன்ன இல்லையா? அதுல முதல்ல இருக்கிறது காஞ்சிபுரம். ஏன் நம்ம காஞ்சிபுரம் போக கூடாதுன்ற எண்ணம் வந்துச்சு. ஆனா எனக்கு தெரியாது காஞ்சிபுரம் போறேன்னு தெரியாது, காசி போறேன்னு தெரியும், அயோத்தி போறேன்னு தெரியும், ஹரித்வார், மதுரா போறேன்னு எனக்கு தெரியாது. பிற்பாடுதான் எனக்கு தெரிஞ்சது ஏன் இவ்வளவு தூரம் போறோமே, ஏன் அங்க போகக்கூடாதுன்ற புத்திய சுவாமி மாத்தி இப்படி ஒரு அனுகிரகம் தான் பண்ணார். ஆகையினால என்னுடைய இந்த திவ்யமான மங்களமான யாத்திரையில முதல்ல சுவாமியுடைய அனுகிரகத்தினால இந்த காஞ்சிபுரம் போகிறதுக்கு முன்னாடியே நான் பிளான் போட்டது மார்ச் மாசம் டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு. ஆனா பிப்ரவரி மாசமே ஷிரடி கஷேத்திரத்துக்கும் பண்டரிபுர கஷேத்திரத்துக்கும் போகும்படி குருநாதர் கிருபை பண்ணார். அவருடைய அனுகிரகத்தினால ஷிரடிக்கு போய், பாபா இந்த மாதிரி யாத்திரை போறோம், எங்களுக்கு பாஷை தெரியாது, எதுவும் தெரியாது, எங்களுக்கு வழி தெரியாது, நீங்க தான் கூட வரணும், நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே வந்து அனுகூலமா இருக்கணும்னு சொல்லி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணோம். அதன்படி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டு காஞ்சிபுரம் போனோம். எத்தனை பேர்? நாங்க ஒரு 20 பேர் பிளான் பண்ணி, ஏன் நம்ம 2 பேர் போவானே, ஒரு 18 பேர் சேர்த்துப்போம், ஒரு டூரா ஒரு யாத்திரையா போவோம்னு சொல்லி காஞ்சிபுரம் போய், திருவண்ணாமலை போய், அது ஒரு பெரிய யாத்திரையா போய், அதுல காஞ்சிபுரம் ரொம்ப முக்கியத்துவம். ஸோ காஞ்சிபுரம் போயாச்சு. காஞ்சிபுரம் போய் தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வந்தாச்சு ஊருக்கு. வந்ததுக்கு அப்புறமா ராமேஸ்வரம் போகணும். இந்த காசி யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய யாத்திரையில ரொம்ப மகத்துவமானது. ராமேஸ்வரத்துல போய் சங்கல்பம் பண்ணிக்கொண்டு அங்க தீர்த்த கரையில அமர்ந்து, அதாவது அந்த அக்னி தீர்த்தமாகிய பீச், அதாவது கடற்கரைக்கு பக்கத்துல ஐயர் சங்கல்பம் பண்ணுவார். 3 லிங்கம் பிடிக்க சொல்லுவார். 2 லிங்கத்தை அந்த கடற்கரையில கரைக்க சொல்லுவார், அக்னி தீர்த்தத்துல கரைக்க சொல்லுவார். 1 லிங்கத்தை பேக் பண்ண சொல்லுவார். சோ அதன்படி சங்கல்பம் பண்ணி ஒரு லிங்கத்தை நாங்க சின்ன டப்பால போட்டு சுவாமியோட கிருப்பையால ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் 22 தீர்த்த கட்டங்கள் இருக்கு. ஸோ அந்த 22 தீர்த்த கட்டங்கள்ல இருந்தும் தீர்த்தம் எடுத்துக்கிட்டோம். அக்னி தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி அங்கிருந்து மண் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் முறை. அதாவது காசி யாத்திரையில முதல்ல நம்ம போக வேண்டியது ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துல ஒரு லிங்காக்காரமான மூர்த்திய மணல்ல எடுத்துக்கணும். தீர்த்தம் 22 கணத்துல ரொம்ப முக்கியம், கோடி தீர்த்தம், அந்த தீர்த்தத்தையும் எடுத்துக்கணும். இது 2த்தையுமே நாங்க சுவாமி கிருப்பையால ராமேஸ்வரத்தை முதல்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த எனக்கு எது வீடுன்னா பாபா கோயில் தான் வீடு. சோ அதனால பாபாட்டையே அந்த தீர்த்தம் மணல் எல்லாத்தையும் வச்சாச்சு. மணல் ரொம்ப ஈரமா இருந்தது, மாடியில காய வச்சு திருப்பி அதே டப்பால புஷ்பத்தோட போட்டு சமர்ப்பணம் பண்ணியாச்சு. சோ பாபாட்ட வச்சாச்சு. காசி யாத்திரைக்கு புறப்படக்கூடிய நாள் வந்தது. நமக்கு சென்னையில இருந்து வாரணாசிக்கு டெய்லி ஃபிளைட் இருக்கு. ஸோ அந்த ஃபிளைட்டை பிடிச்சி சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு ஏறணும். நைட்டு ஒரு 8:45 காசி போயிட்டான். 2.5 மணி நேரத்துல அவன் காசி போயிட்டான். ஸோ காசியில இறங்கி அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளான் போட்டேன். நம்ம தமிழர்களுக்காகவே காசியில இருக்கக்கூடியது நாட்டுக்கோட்டை சத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நான் புக் பண்ணிட்டேன். ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஹாலில் படுக்க வைக்க முடியாது, வீட்டுக்காரம்மா சொன்னாங்க ஹால் எல்லாம் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ண, அங்க ரூம் புக் பண்ணேன் 2 மாசத்துக்கு முன்னாடி, போகிறதுக்கு முன்னாடியே. அன்னைக்கு ஃபிளைட்டை பிடிச்சி போயிட்டு ஒரு காரை பிடிச்சி நேரா நாட்டுக்கோட்டை சத்திரம் வரைக்கும் போய் ரூம் கேட்டா ரூம் இல்லைன்ட்டாங்க.
ரூம் இல்ல அப்படின்ட்டாங்க. என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சரி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டிகிட்ட கேட்டேன். அங்க தமிழால் தான் செக்யூரிட்டி. சரி இந்த மாதிரி வந்துட்டோம், ரூம் இல்லைன்ட்டாங்க, ஹால்ல படுக்க முடியாது, ரொம்ப ஜில்னஸா இருக்கு, ஆகையினால எங்களுக்கு ரூம் ஏதாவது இருந்தா கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம். அங்க இருந்த செக்யூரிட்டியே எங்களுக்கு ரூம் கொடுத்தார். பக்கத்துல வேற ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி கொடுத்தார். கிட்டத்தட்ட 7 நாளுக்கு நாங்க தங்கியிருந்தோம். எங்க காசியில 7 நாள்ல 7 நாளுக்கு அந்த ரூமை புக் பண்ணி இருந்தோம். சோ போன அன்னைக்கு நைட்டு நல்லா சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு குருநாதருக்கு வந்தனம் தெரிவிச்சுட்டு தூங்கிட்டோம். மறுநாள் காலையில ஏந்திரிச்சு காசி விஸ்வநாதரை நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு அன்னபூர்ணி அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கே விசாலாட்சி தாயார், அதாவது சக்தி பீடமும் காசில இருக்கு, சக்தி பீடமும் இருக்கு, ஜோதிர்லிங்கமான காசி விஸ்வநாதரும் அங்கதான் இருக்கார். என்ன மாதிரி ஒரு பெரிய கிருபை பாரு. அது மட்டும் இல்ல, காசி சுத்தியே மகா புண்ணிய சேத்திரங்கள் இருக்கக்கூடிய நிறைய தீர்த்த கட்டங்கள் இருக்கு, நிறைய படித்துறைகள் இருக்கு, ஒவ்வொரு படித்துறைக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு. சோ இதெல்லாம் அனுபவிச்சோம். காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு, அன்னபூரணி தரிசனம் பண்ணிட்டு, விசாலாட்சி அம்மா தரிசனம் பண்ணிட்டு, காலபைரவ தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தீர்த்தகரை 88 படித்துறைகள் இருக்கு. 88 படித்துறைகளையும் ஒரு போட்டு வச்சு 88 படித்துறையும் தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் கேதாரேஸ்வரர் சொல்லக்கூடிய கேதார்புடி சொல்லக்கூடிய கேதாரேஸ்வரர் தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் மணிகர்ணிகா காட்டு ரொம்ப முக்கியம், அது சுடுகாடு, காசியினுடைய சுடுகாடு, ஈஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அப்புறம் ஹரிச்சந்திரா காட், ராஜா வாழ்ந்த இடம், அவரு தன் கடமையை செய்த இடம். சோ ஹரிச்சந்திரா காட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு 2 நாள் ஆச்சு. 2 நாள். 3ஆம் நாள் நாங்க கிளம்பி நேரா காசிலேருந்து கயாவுக்கு வந்தே பாரத் இருக்கு. காசிலேருந்து கயாவுக்கு வந்தே பாரத் இருக்கு. காலையிலே கிளம்பணும். சோ அந்த காலையில வண்டியில நேரா கிளம்பி நேரா கயா போனோம். கயா போயிட்டு ஸ்ராத்தம் எல்லாம் சாய்நாதருடைய அனுகிரகத்தினால தமிழாலே கிடைச்சாங்க. தமிழால வைத்துக்கொண்டு நல்லபடியா ஸ்ராத்தம் எல்லாம் பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பால்குனி நதி, அக்ஷயவடம், மகாவிஷ்ணுடைய பாதம். பொதுவா கயா சேத்திரம்ங்கிறது இத பிண்டதானம் கொடுக்குற இடம்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். அதான் காட்டில இன்னொரு விசேஷம் இருக்கு. என்னன்னா மகாவிஷ்ணுனுடைய பாதம் அங்க இருக்கு. கயாசுரன் சொல்லக்கூடிய ஒரு அசுரனை வதம் செய்வதற்காக வரம் கொடுத்துட்டார் சுவாமி. சோ அதனால அது ஒரு லீல. இந்த நான் இப்ப சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே அடியன் தனிப்பட்ட பெரிய வீடியோ எடுத்திருக்கேன். கூடிய சீக்கிரத்துல நம்ம சேனல்ல இதுக்கப்புறம் நான் போன எல்லா இடங்களையுமே உங்களுக்கு தரிசனம் பண்ணி வைப்போம் சுவாமியுடைய அருளால. இதெல்லாம் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரியதான அனுகிரகம் கிடைக்கும்ன்றத அடியன் சொல்லிக்கிறேன். சோ கயால போனோம், எல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து புத்தகையா போனோம். நம்மளுடைய புத்தர் ஞானம் பெற்ற இடம் புத்தகையா. சோ அங்கதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு, ஒரே புத்தர் தாங்க, அவருக்கு பல நாடுகள்ல இருந்து பலவிதமான கோயில் கட்டியிருக்காங்க அந்த புத்தகையான்ற ஊருக்குள்ளேயே. சோ அமெரிக்கால இருந்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, ஜப்பான்ல இருந்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, கனடால இருந்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. எல்லாமே அங்க புத்தர் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. ஆனா அந்த புத்தருக்கு பலவித நாடுகள்ல இருந்து பலவிதமான கோயில் கட்டியிருக்காங்க. சோ அந்த வீடியோஸ் அடியன் வச்சிருக்கேன். சோ உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். சோ அங்க முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்க நேரா காசி வந்துட்டோம். சோ காசி வந்ததுக்கு அப்புறமாக அடுத்ததா அன்னைக்கு ராத்திரி அங்க சுவாமியோட கிருபையில இருந்துட்டோம். மறுநாளே எங்க கிளம்பணும். எங்க கிளம்புறோம் அப்படின்னா அயோத்தியா கிளம்புறோம். சோ நாங்க பிளான் பண்ணபடி அயோத்தியா. பொதுவா இந்த காசி யாத்திரையில முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த முறையும் சொல்லி விடுறேன். இதுல என்னுடைய மிஸ்டேக்கும் இருக்கு. ஏன்னா புரியல, நம்ம சின்ன பிள்ளைங்க, சுவாமியோட அருளால நம்ம இந்த மாதிரிதான் பிளான் பண்ண வச்சிருக்காரு பாபா. என்னன்னா ராமேஸ்வரத்துல குளிச்சுட்டு நேரா காசிக்கு வராம பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்துல தீர்த்தம் ஆடிட்டு தான் காசி வரணும்ன்றது ஒரு முறை இருக்கு. ஆனா எனக்கு அது ஒரு பக்கம் தெரிஞ்சது, மறுபக்கம் என்னாச்சுன்னு தெரியல. நான் ட்ரெயின் டிக்கெட் இந்த மாதிரி போடும்படி சுவாமி பண்ணிட்டா. சரி பரவாயில்ல, எல்லாம் அவரோட சங்கல்பம் நினைச்சு அந்த மாதிரி நான் என்னோட யாத்திரையை தொடர்ந்துட்டேன். சோ அதுக்கப்புறமா நாங்க கிளம்பி நேரா அயோத்தியா போனோம். இங்க காசி வந்தோம், 2 நாள் கங்காரத்திலேருந்து எல்லாத்தையும் பார்த்து ஃபுல்லா அனுபவிச்சோம். சோ உங்களுக்கு காட்டுறதுக்கு சின்ன சின்ன வீடியோஸ் கிளிப்பும் எடுத்தோம். அதே தருணத்துல அங்கேருந்து கயா போய் கயால எல்லாம் முடிச்சிட்டோம். அப்புறம் மறுநாள் கிளம்பி நேரா அயோத்தியா போனோம். 3ஆம் நாள் நாங்க கிளம்பி நேரா அயோத்தியா போனோம். அயோத்தியால நடந்தது பாருங்க ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை உங்க எல்லாருக்கும் ரொம்ப கிளியரா அடியேன்னு சொல்றேன். ஒரு அசந்து போயிடுவீங்க நீங்க. இப்படி இல்லாம சுவாமி கிருபை பண்ணுவார் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே புரியுன்றத அடியேன்னு சொல்லிக்கிறேன்.
ஒரு அற்புதமான லீலை பண்ணார் அயோத்தியா சேத்திரத்துல. சோ அந்த அயோத்தியா சேத்திரத்துல நாங்க முத போறோம். அதுவும் காசி விஸ்வநாதருடைய கருணையினால, காசி விஸ்வநாதனா இருக்கக்கூடிய நம்ம பாபா தான் அங்க காசி விஸ்வநாதனா இருக்கார். இந்த யாத்திரையில கிடைச்ச அனுபவத்தை சொல்லணும்னாங்க சொல்லிட்டே இருக்கலாம். அதுக்குதான் தனிப்பட்ட முறையில வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதில் நான் பகிர்ந்துக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து பேசும்போது நான் உங்கள்கிட்ட அதை பகிர்ந்துக்கிறேன். அயோத்தியால நடந்த சம்பவம் ரொம்ப முக்கியமானது. இப்படி இல்லாம நடக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புரியும். அயோத்தியா போய் இறங்கிட்டோம். அயோத்தியா போய் இறங்கி ரூம் எங்கடா தேடுறது அப்படின்னு பார்த்தோம். ரூம்லாம் எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் பார்த்தோம், அங்க ஆஞ்சநேய சுவாமி டெம்பிள்னு ஹனுமன் கர்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி, யாரு ஆஞ்சநேய சுவாமியுடைய வீடு. ராமர் வாழக்கூடிய காலகட்டத்துல திரேதா யுகத்திலேருந்து சுவாமிக்குன்னு இருக்கிற வீடு, ஆஞ்சநேயருக்குன்னு இருக்கிற வீடு ஹனுமன் கர்கி, ஹனுமன் பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ரூம் கிடைச்சது. அந்த ரூம் பேர் என்ன தெரியுங்களா? பங்கே பிகாரி. பங்கே பிகாரி அப்படின்னா கிருஷ்ணனுடைய திருநாமம். மதுரா பிருந்தாவனம் சொல்றோம் இல்லையா? பிருந்தாவனத்துல நிதிவனத்துல ஹரிதாஸ்கிரி சுவாமிகளுக்கு கிடைச்ச ஒரு சுவாமிக்கு பேர் என்னன்னா பங்கே பிகாரி. மதுரால பிருந்தாவனத்துல இன்னைக்கும் கூட்டம் அதிகமா இருக்கிற ஒரு இடம் என்னன்னா பங்கே பிகாரிய பார்க்கதான். பங்கே பிகாரின்றவர் கிருஷ்ணர். சோ அந்த பங்கே பிகாரி என்ற நாமத்துல இருக்கக்கூடிய ரூம் எங்களுக்கு கிடைச்சது. சரி, பகவானே நமக்கு வழிகாட்டிட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த ரூம் எடுத்தோம். எடுத்துட்டு போன லக்கேஜ் எல்லாம் தூக்கி போட்டு, வா முதல்ல போய் அயோத்தியில சுவாமியை தரிசனம் பண்ணுவோம். எனக்கு அவ்வளவு குஷி, அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா திரேதா யுகத்தை சேர்ந்த ஒரு சேத்திரம், அதுவும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சேத்திரத்துல காஞ்சிபுரம் போயிட்டேன், காசி வந்தாச்சு, இப்ப அயோத்தியில இருக்கேன். சோ இந்த அயோத்தியில எல்லாத்தையும் அனுபவிக்கணும்ன்ற என்னுடைய மனசு ஆசை. அதே நேரத்துல உங்களை எல்லாருக்கும் காட்டணுமே இந்த யாத்திரையை. ஒரு பக்கம் வீடியோவை எடுக்கணுன்றது ஒரு ஆசை. ஏன்னா நான் மட்டும் அனுபவிச்சா பார்த்தது உங்களுக்கும் அதை காட்டணுன்றது என்னுடைய ஒரு எண்ணம். அப்படியாக ஹனுமான் கர்கி போயாச்சு. கனக் பவன். கனக் பவன் அப்படின்றது தசரத மகாராஜா சீதா ராமச்சந்திரமூர்த்திக்கும், அதாவது சீதாவுக்கும் ராமச்சந்திரமூர்த்தி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சீர்வரிசையா கொடுத்த ஒரு இடம் கனக் பவன் சொல்லக்கூடிய சீதா ராமருக்குரிய அரண்மனை. அதெல்லாம் தரிசனம் பண்ணோம். மேலோட்டமா தரிசனம் பண்ணோம். ஏன்னா நாங்க போற நேரம் பூட்டிட்டாங்க. சோ ஆகையினால என்ன பண்ணோம், மேலோட்டமா பார்த்துட்டு நேரா கிடுகிடுன்னு மொபைல்லாம் தூக்கி போட்டுட்டு எங்க லாக்கர்ல போட்டுட்டு நேரா போய் ராமர் அயோத்தியால போய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு ஒரு 1 hour ரெஸ்ட். ஏன்னா அந்த சேத்திரங்கள்ல எல்லாம் என்னன்னா மத்தியானம் 12:30 1 மணியோட க்ளோஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் மேக்சிமம். ஆனா ராமர் கோயில ஏதோ 1:30 க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்க போனது 2, அப்பயும் கோயில் திறந்தது. நாங்க போகிற நேரம் பார்த்து கோயிலை க்ளோஸ் பண்ணாங்க. அது பாபாவோட அனுகிரகம். போன உடனே ராம தரிசனம் கிடைச்சது, ஆஞ்சநேய சுவாமியோட வீட்டினுடைய தரிசனம் கிடைச்சது. ரூமுக்கு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்தா திருப்பி கிளம்பிட்டோம். விடக்கூடாது, சரையு நதி போய் பார்க்கணும், சுவாமி வாழ்ந்த எல்லா இடத்தையும் பார்க்கணுன்ற ஒரு ஆசை. ஏன்னா ரெஸ்டே வேண்டாம், நமக்கு எதுக்கு உயிரோட இருக்கிறோம், இந்த ஜென்மால இந்த பாக்கியத்தை பாபா கொடுத்திருக்காரு, இந்த நம்ம இதை அனுபவிச்சே தீரணுன்றதுக்காக கிளம்பி நேரா அயோத்தி சேத்திரத்துல இருக்கக்கூடிய சில பல இடங்களுக்கெல்லாம் போனோம். அந்த இடத்துல என்னுடைய மொபைல் காணா போயிட்டு. எந்த மொபைலு? நான் எல்லார்கிட்டையும் தொடர்பு கொண்டு இருக்கேன் இல்லையா, அந்த மொபைல் தொலைஞ்சு போயிட்டு. எப்படி தொலைஞ்சது அப்படின்னா, நான் ஒரு பெரிய ஆஞ்சநேய சுவாமியோடைய வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு மேல பக்கத்துல ஒரு பெரிய ஆஞ்சநேயர் இருந்தார். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது மொபைலை கீழே வச்சுட்டேன். கீழே வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள மொபைல் காணும். மொபைல் காணா போயிட்டு. என்னுடைய மொபைல் ரொம்ப முக்கியமான மொபைல். அதுதான், அந்த மொபைலை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மொபைல் காணா போயிட்டு. வீட்டுக்காரம்மா என்ன, ஏன் இப்படி பண்ண, ஏன் தொலைச்ச அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வேற. என்னன்னாலும் பரவாயில்ல, சரி விட்டுடுவோம், வா, தொலைஞ்சு போனது போயிட்டோம். அப்புறம் அங்கங்க தேடணும். அங்க தேடுறதுலயே 1/2 மணி நேரம் ஆயிட்டு. இத்தனைக்கும் தசரத மகாராஜா வாழ்ந்த அரண்மனையை ஒழுங்கா பார்க்கல. கனக் பவன் அதையும் மேலோட்டமா தானே பார்த்தோம். மதியத்துக்கு முன்னாடி சாயந்தரமானாதான் திறப்பாங்க. எங்களுடைய மொபைல் காணாம போன டைம் சரியா 4 மணி சாயங்காலம். சோ அந்த சாயந்தரம் 4 மணிக்கு இந்த மொபைல் காணாம போயிட்டு. சோ அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றதுன்னு யோசிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய இந்த பையாக்கள் எல்லாத்தையும் கேட்டோம். இந்த மாதிரி ஜெய் ஸ்ரீராம், இந்த மாதிரி மொபைல் மிஸ்ஸிங் பையா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தான் அந்த பாஷெல்லாம் எதுவும் புரியாது. நேரா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. சரி போயிட்டு நாங்க போய் போலீஸ்ல போயிட்டு ஏதோ தத்தி புத்தின்னு சொல்லி ஏதோ ஒரு பாஷையில நாங்க அங்க போலீஸ் கிட்ட போகும் பொழுது பாருங்க, அங்க தமிழாள் இருக்கார். யாரு? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 2 பேர் உட்கார்ந்து கணவனும் மனைவியும்
போலீஸ்காரங்கள்ட்ட அந்த ஒரு பாஷையில பேசிட்டு இருக்காங்க. நாங்க கிட்ட போன என்ன தமிழா அப்படின்னு கேட்டாங்க. சரி என்ன தமிழான்னு வேற கேட்கறாங்க. ஆமா தமிழ் தாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இந்த ஒரு மொபைல் தொலைஞ்சு போயிட்டு, சரி போன் நம்பர் கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்கன்னு கொடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க. எல்லாம் கிடைச்சிரும், கிடைச்சா நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னு சொல்லி அட்ரஸை கொண்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா என்னுடைய ஒய்ஃபுக்கு என்ன தெரியுமா வேலை, காணாம போன அந்த மொபைலுடைய அந்த நம்பரை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஃபுல்லா அடிச்சுட்டு இருக்கு, ரிங்கா போயிட்டு இருக்கு. நான் ஒரு பக்கம் பார்த்தேன், ஒரு பக்கம் இங்க வா மொபைல முதல்ல மூடு, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம், ராமச்சந்திரமூர்த்தியோட தேசத்துக்கு வந்திருக்கோம், இங்க ஏதாவது தொலைஞ்சு போனா ஏதோ ஒரு காரணம், இது சங்கல்பம் இல்லாம எதுவும் இங்க நடக்காது. ராமர் பார்த்துப்பார், ஆஞ்சநேயர் பார்த்துப்பார். ஆஞ்சநேயர் தான் இங்க வந்து காவல் தெய்வம் மாதிரி, அவர் பார்த்துப்பார். நீ கிளம்பு வா, நம்ம போயிட்டு மொபைல் தொலைஞ்சு போயிட்டு, முக்கியமான மொபைல், அதுலதான் டிக்கெட்ஸ் கொண்டு எல்லாம் இருக்கு. ஆனா என் மனசுல வந்தது எதுக்கு, தொலைஞ்சு போயிருக்குல்ல பாபா கொடுப்பார் அப்படின்ற ஒரு தைரியத்தோட விட்டுட்டு நான் பாட்டுக்கு கணக்கோவன் கூட்டு போய் இங்கதான் தசரத மகாராஜாவுடைய புள்ள ராமர் வாழ்ந்தார், சீதா மகாராணி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கணக்கோவன் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன் ஒய்ஃபுக்கு. அப்புறம் இந்த பக்கம் தசரத இங்கதான் சுவாமி பிறந்தார், இங்கதான் 4 அவதார குழந்தைங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி தசரத மகாராஜாவுடைய விசேஷங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சோ அதெல்லாம் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். மொபைல் தொலைஞ்சு போயிட்டு ஒரு கவலையுமே இல்லையா உனக்கு அப்படின்னு வீட்டுக்கார மாட்ட ஒரு சண்டை வேற என்கிட்ட. விடுமா, எல்லாம் பாபாவோட சங்கல்பம், கண்டிப்பா பாபா வந்து காரணம் இல்லாம பண்ண மாட்டார், எனக்கு தெரியும் என் பாபாவை பத்தி அப்படின்னு சொல்லி அப்பையும் ஏதோ ஒரு கிருப்பையை நினைச்சு கொண்டு வா சரயு நதிக்கு போவோம். ராமச்சந்திர ஜென்ம மூர்த்தியில, அதாவது இந்த பூமியில ரொம்ப முக்கியமானதே சரயு நதி தான், வா நேரா சரயு நதிக்கு போவோம்னு சொல்லி நேரா சரயு நதிக்கு போனோம். ஆரத்தி பார்த்தோம். அந்த சரயு நதியினுடைய ஒரு பாகத்தை பிரித்து அந்த பாகத்துலதான் எல்லா பக்தர்களும் குளிச்சாங்க. கிட்டத்தட்ட ராமநவமி சமயத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தீபம் போடுவாங்களா, அந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம். என் மனசுல மொபைல் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது பாபா, உன் சங்கல்பம்னு சொல்லி அவர்கிட்ட விட்டுட்டேன். ஒய்ஃபோட மனசுக்கு தான் ரொம்ப கஷ்டமாச்சு. இந்த மாதிரி என்ன நீ இப்படி அலட்சியமா இருக்க அப்படிலாம் சக்க போடு, நல்ல கேள்விகள், அதெல்லாம் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு என்னன்னாலும் அவட்டு பாத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் போன் பண்ணேன். இந்த பூந்தோட்டத்துல கூட அரவிந்தன் ஒரு பையனுக்கு, அவருக்கு போன் அடிச்சு என் மொபைலுக்கு தொடர்ந்து போன் அடிப்பா எடுத்தான். ஆனா விஷயம் பாருங்க, மொபைல் ஒண்ணு திருட்டு போனுச்சு, 4 மணிக்கு திருட்டு போச்சு. நைட்டு 8 மணிக்கு என்னுடைய சார்ந்த சில பேருக்கு எல்லாம் சொல்றேன், இந்த மாதிரி போன் அடிச்சு பாருங்கப்பான்னு சொன்னா எல்லாரும் அடிச்சிருக்காங்க, ரிங்கு போயிட்டு இருக்கு. உண்மையா அந்த மொபைலை பொதுவா திருடுபட்டுட்டு அப்படின்னா சிம்ம தூக்கி போட்டுட்டு வேலையை பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த போன்ல ரிங்கு போயிட்டே இருந்திருக்கு, யாரும் எடுக்கவே இல்லை. சரி நடக்கிறது நடக்கட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் பூர்ணமா பாபாவுடைய அருளால, அயோத்தி ஸ்ரீராமனுடைய கருணையினால, சீதா மாதாவுடைய அருளால, ஆஞ்சநேய சுவாமியுடைய கிருப்பையால எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு கடைசியா ரூமுக்கு நைட்டு 10 மணிக்கு வந்தோம். தொலைஞ்சு போன மொபைல நான் ஒரு பக்கம் நினைச்சேன், ஒரு பக்கம் நினைக்கல, விட்டுட்டேன். என்ன வேணாலும் ஆகட்டும் போ அப்படின்னு. ஏன்னா அதுலதான் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. என்னென்ன எல்லாருடைய ஆதார் கார்டு இருக்கு, பிளஸ் இந்த யாத்திரைக்கு அடியன் போயிட்டு வந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு, நிறைய இருந்தது. எல்லாம் போயிட்டு பரவாயில்ல பாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கலான்னு வந்துட்டேன். ஒய்ஃபுக்கு கொஞ்சம் முடியல, படுத்து தூங்கிட்டாங்க. ஏன்னா அலைச்சல், ஓவர் அலைச்சல்ல. நான் போயிட்டு ரூம்ல நைட்டு 10 மணிக்கு ஒரு முறை அடிச்சுதான் பார்ப்போமே அப்படின்னு நினைச்சு அடிச்சேன் பாருங்க, எடுத்துட்டான் பையன். எங்கடா இருக்க, நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்ப்பா, முக்கியமான மொபைல் பான்னு நான் எனக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்றேன். அங்கிருந்து அவன் என்ன தெரியுமா சொல்றான், இந்த மொபைல்ல லாக் நம்பர் சொல்லுன்றான். அந்த மொபைல்ல நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன், A to Z எல்லாமே லாக் நம்பர் சொல்லுன்னு என்கிட்டயே அவன் கேட்கிறான். லாக்லாம் சொல்ல முடியாது பையா, ஐ எம் ஆல்ரெடி போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்ன உடனே நீ எந்த ஊரு, எங்க இருக்கு, என் மொபைல் எங்க இருக்குன்னு என்னுடைய பாஷையில கேட்கிறேன். அப்படி கேட்கும்போது அவன் சொல்லிட்டான், கான்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கேன். கித்னா கிலோமீட்டர் பையா, அயோத்தி டு கான்பூர் கித்னா கிலோமீட்டர் அப்படின்னு நான் கேட்டேன். 150 கிலோமீட்டர்ன்றான். எத்தனை கிலோமீட்டரு? 150 கிலோமீட்டர்ன்றான். என் மொபைல் இப்ப அயோத்தியில சாயந்தரம் 4 மணிக்கு காணா போனுச்சு. நைட்டு 10 மணிக்கு போன் அடிக்கும் போது அவன் எடுத்துட்டான். எடுத்து லாக் நம்பர் கேட்டான், நான் முடியாதுன்னு சொன்னேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அவனுக்கு மனசு மாறிட்டு திருப்பி கொடுத்துடணும்ன்ற ஒரு புத்தி வந்துட்டு போல் இருக்கு அவனுக்கு. சோ அதனால அப்ப என்னாச்சு அப்படின்னா, சரி பையா அப்படின்னு சொல்லி எனக்கு உன்னுடைய வீட்டு முகவரி கூட, நான் இப்பவே இமிடியட்டா வரேன்னு உடனே வீட்டுக்காரம்மா சண்டை, இந்த அர்த்தராத்திர நான் வரமாட்டேன். சரிம்மா பரவாயில்லம்மா, நம்ம காலையில போலான்னு சொல்லி அப்புறம் நம்ம சென்னையில ரமேஷ் ஆயிராம், ஸோ ரொம்ப நல்ல நண்பர். அவர் மூலமா அவர் கொஞ்சம் ஹிந்தி மராட்டிலாம் நல்லா பேசுவாரு. அவர் மூலமா அந்த பையனை கான்டாக்ட் பண்ணி
உள்ள வீட்டு லொகேஷன் அனுப்புப்பா, நாங்க வந்துடுறோம்னு சொல்லி எல்லாமே முடிஞ்சது. மொபைல் கிடைச்சிரும். இது பாபாடைய விளையாட்டு தான். ஏதோக்கோ தொலைய வச்சார், எதுக்கோ திரும்பவும் கிடைக்க வைக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, காலையில வண்டி புக் பண்ணி நாங்க கரெக்டா அந்த தான்பூர்ன்ற ஊரு அயோத்தியில இருந்து 150 கிலோமீட்டர். அயோத்தியில காலையில 8 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின். எங்க போறதுக்குன்னா பிரயாக்ராஜ் போறதுக்கு. காலையில 8 மணிக்கு ஏறினா மதியானம் 2 மணிக்கு தான் நாங்க பிரயாக்ராஜ் போவோம், திரிவேணி சங்கமம். அங்கதான் ராமேஸ்வரத்துல எடுத்த மணலை கரைச்சி அந்த பூமியில தான், அந்த நதியில தான், கங்கா யமுனா சரஸ்வதி கலக்கக்கூடிய அந்த நதியில தான் தீர்த்தம் எடுக்கணும். அங்க தீர்த்தம் எடுக்கணும், ராமேஸ்வரத்தில் எடுத்த மண்ணை கரைக்கணும். அதுக்காக நான் பிளான் பண்ணி அதே வந்தே பாரத்துக்கு டிக்கெட் போட்டிருந்தேன். இப்ப மொபைல் எங்க இருக்குன்னா அதே பிரயாக்ராஜ் போற பாதையில கான்பூர்னு சொல்லக்கூடிய ஊர்ல தான் இருக்கு. இப்ப வந்தே பாரத்தை கேன்சல் பண்ணிட்டேன். காலையில 3 மணிக்கு 4 மணிக்கு கிளம்பி 150 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய லொகேஷன் கொடுத்தான்ல, வீட்டுக்கார அம்மாக்கு பயம், ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அப்படி ஏதோ பயந்துருவீங்களோ. எனக்கு எந்த பயம் இல்லை, எனக்கு பாபா இருக்காரு, அவர் பார்த்து பாருன்ற தைரியத்துல காரை பிடிச்சி நேரா கிளம்பி போயிட்டோம். 7:30 காலையில போயிட்டோம். வீட்டு லொகேஷன் கொடுத்தான், வீட்டு பக்கத்துலயே போயிட்டு வீட்டுக்காரமா வண்டியிலே உட்காந்துட்டாங்க. நானும் டிரைவரும் வெளில வந்தோம். நேரா வந்தாப்புல மொபைல கொடுத்தாரு, போயிட்டார். அவ்வளவுதான் முடிஞ்சது. மொபைல் வந்தது, மொபைல் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஒண்ணுமே சொல்லல, பயந்துட்டான் போல் இருக்கு. அதுக்கப்புறம் மொபைல் எடுத்தோம். அங்கிருந்து நேரா கிளம்பி பிரயாக்ராஜ் போனோம். எத்தனை மணிக்கு தெரியுமா போனோம்? 11 மணிக்கெல்லாம் போயிட்டோங்க. இதுவே என்னுடைய பிளான் படி, நான் பிளான் பண்ணபடி காலையில 8 மணிக்கு ஏறி மத்தியானம் 2 மணிக்கு இறங்கி அப்புறம் குளிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு தான் நான் புக் பண்ணியிருந்தேன் காசி வரத்துக்கு. காசில இருந்தா நான் அடுத்த யாத்திரைக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன். சோ 11 மணிக்கெல்லாம் எங்களை பாபா அங்க வர வச்சு தீர்த்த ஸ்நானம் பண்ண வச்சு அங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி தரிசனம் பண்ண வச்சு அங்கிருந்து அதே கேப்ல புக் பண்ணி வாரணாசி போயிட்டோம். வாரணாசிக்கு சரியா 4 மணிக்கெல்லாம் போயிட்டோம். இதுவே எங்க பிளான் படி வந்தே பாரத் புக் பண்ணி போயிருந்தேன்னா நைட்டு 11 மணிக்கு தான் நான் வாரணாசி வந்திருப்பேன். ஆனா பாபாவுடைய அனுகிரகம் பாருங்க, இந்த மொபைலை வச்சு பாபா விளையாண்டதுனால சரியா 4 மணிக்கெல்லாம் அங்க வந்துட்டோம். 4 மணிக்கு ஏன் பாபா வர வச்சாருன்னு யோசிக்கும் போதுதான் மைண்ட்ல ஒரு எண்ணம். காசியில வாழ்ந்தார் கபீர்தாசர், அவருடைய வீடு அங்க இருக்கு. கபீர்தாசர் சுகபிரம்ம ரிஷியினுடைய அவதாரமே. சுகபிரம்மம், உத்தவர், இந்த 2 பேருமே அவதார புருஷர்கள். பாண்டரங்கனுடைய கிருப்பையினால சுகபிரம்ம ரிஷி இந்த கலியில கபீர்தாசர் அவதாரம் பண்ணார். உத்தவர் பாண்டுரங்க பக்தனாகி நாமதேவரா மாறினார். அப்படியாக கபீர்தாசருடைய வீட்டுக்கு போகணும். கபீர்தாசர் ராமநாமமே கதி, பாண்டரங்க தரிசனம் எல்லாமே அனுகூலம் அந்த சுவாமிக்கு. சோ அவர் அவரு பிறந்த ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இமிடியேட்டா அவர் டுக் ஒரு வண்டியை புக் பண்ணி கிளம்பி நேரா போயிட்டோம். கபீர்தாசருடைய இடத்த சாயந்தரம் 7 மணிக்கு, நைட்டு 7 மணிக்குள்ள பார்த்து முடிச்சுட்டு திருப்பி ரூம் பண்ணிட்டோம். இப்ப பிளான் புரிஞ்சுது. பாபாவுடைய பிளான் நம்ம ஒண்ணு நினைச்சா பாபா ஒண்ணு நினைச்சு அப்படி ஒரு அனுகூலமா கிருப பண்ணார். சோ அதெல்லாம் முடிச்சாச்சு. காசி யாத்திரை முடிஞ்சது, கயா யாத்திரை முடிஞ்சது, அயோத்தி யாத்திரை முடிஞ்சது. எல்லாம் முடிச்சுட்டு நாங்க ரூமை வெக்கேட் பண்ணிட்டு நேரா கிளம்பி ஆக்ரா போனோம். ஆக்ரால என்றது உங்களுக்கே தெரியும், தாஜ்மஹால். சோ தாஜ்மஹால் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து மதுரா 51 கிலோமீட்டர் தான், நேரா மதுரா வந்தோம். மதுராவில நம்ம கோபாலவல்லிதாசர் பாகவதர் அவர் மூலமா நாங்க ஒரு சில தமிழாளர்களை பிடித்து ரூம் பிடிச்சோம். சோ அங்க எல்லாம் சுவாமியுடைய அருளால கிடைச்சது. மதுரால 4 நாள் தங்கணும். மதுரால ஸ்ரீ கிருஷ்ண ஜென்ம பூமி பார்க்கிறபடியா கிடைச்சது. பிருந்தாவனத்துல கிருஷ்ணலீலைகள் நடந்த அத்தனை இடத்தையும் பார்த்தோம். கோவர்த்தனத்தை எந்த மலையை சுவாமி இந்த சுண்டு விரலால தூக்கி நின்னானோ அந்த மலையை பார்த்தோம். கோவர்த்தனகிரி பாதையில இருக்கக்கூடிய அந்த கிரிவல பாதை, அதாவது பரிக்கிரமா பாதையெல்லாம் தரிசனம் பண்ணோம். ஏகப்பட்ட இடத்தை பார்க்கும்படி பாபாவும் குருநாதன் சாய்நாதர் அவ்வளவு கிருப பண்ணார். மதுரால 4 நாள் இருந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சோம். அப்படி ஒரு சேத்திரம். காஞ்சிபுரம் போயிட்டோம், அது ஒரு சேத்திரம். காசி வந்துட்டோம், அயோத்தி வந்துட்டோம். இப்ப மோட்சத்தை கொடுக்கக்கூடிய 4வது சேத்திரமான மதுராவுக்கும் வந்தாச்சு. மதுரா, பிருந்தாவனம், கோவர்த்தனம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நல்லபடியா அங்கிருந்து நேரா ஹரித்வார் போனோம். ஹரித்வார்ன்றது மோட்சம் கொடுக்கக்கூடிய 5வது சேத்திரம். சோ அந்த சேத்திரத்துக்கும் போய் ஹரித்வார் போனோம், ரிஷிகேஷ் போனோம், தேவப்பிரயாகை அப்படின்னு சொல்லக்கூடிய ராமருடைய கோவில் இருக்காங்க.
பெரியாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருக்கார். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆழ்வார்கள்ல பெரிய ஆழ்வார். அவருடைய பாசுரம்லாம் அங்க தமிழ் எழுதப்பட்டிருக்கு. எல்லா இடங்களையுமே அடியன் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களை எல்லாருக்கும் ஒரு வீடியோவா சுவாமி கிருப்பையாடி சமர்ப்பணம் பண்ணுவேன். நீங்க எல்லாரும் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தீபக் சாய் சொன்ன மாதிரி தாரி தேவி டெம்பிள் அலகாபாத் நதிக்கு நடுவுல கட்டப்பட்ட ஒரு அற்புதமான சாநித்தியமான ஒரு திருக்கோவில். அதையும் நல்லபடியா தரிசனம் பண்ணோம். நல்லபடியா எல்லாம் முடிஞ்சது. ஹரித்வார்ல ரூம் எடுத்து தங்கணும். ஹரித்வார்ல ஆரத்தி பார்த்தோம். ரிஷிகேஷ்ல எல்லா ராம் ஜுவாலா, அதாவது ராமர் பாலம், லக்ஷ்மண் பாலம், ஜானகி பாலம், ஜுவாலான்னு தான் சொல்லுவாங்க. அந்த அப்புறம் ஹரித்வார்ல மானசா தேவி, சண்டி தேவி, மாயா தேவி, இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்தலங்களை தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ற பாக்கியத்தை எல்லாம் கொடுத்த சுவாமி எங்களை நல்லபடியா எல்லா சேத்திரங்கள்லயும். இத்தனைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை. எப்பனா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், சேனல்ல பாக்குறவங்களுக்கு. எனக்கு திருப்பி அதை மாதிரி ஆயிடுமோன்ற பயம் வீட்டுல. ரெண்டாவது என்னன்னா, நான் எதெல்லாம் சாப்பிட்டேன்னு கேட்டீங்கன்னா கண்ணாப்புறம் எல்லாம் சாப்பிடல. இந்த டைம் போனதுனால லெசி கிடைச்சது, தூய்மையான லெசி, அதாவது தயிர் மாதிரிலாம். ஸோ அதை நிறைய குடிச்சோம். பழங்கள், விதவிதமான பழங்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சிருப்பாங்க. 50 ரூபா தான் மொத்தமா. அதை வாங்கி சாப்பிட்டோம். நைட்டு ஒரே ஒரு தோசை சாப்பிட்டோம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம பலவிதமான சேத்திரங்களுக்கு போறோம். பலவிதமான பதார்த்தங்கள், உணவு வகைகள் இருக்கும். ஸோ அது எதையுமே நம்ம எல்லாத்தையும் தொட்டோம் அப்படின்னா வயிறு கெட்டுடும். ஸோ அதனால எல்லா இடங்களையும் காமனா இருக்கிறது இந்த லெசி, இந்த ஃப்ரூட்ஸ், இது மட்டும் காமனா இருந்தது. அதனால அந்த உணவையே நாங்க பிரசாதமாக, குருநாதர் கொடுத்த பிரசாதமாக ஏற்றுக்கொண்டோம். ஒவ்வொரு சேத்திரத்திலையும் ஒவ்வொரு அனுபவம் கிடைச்சது. அந்த அனுபவம் எல்லாமே நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன், உங்களுக்கு இதுக்கப்புறம் ஷேர் பண்ணுவேன். ஷிரடி போனா ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்னு கேக்குது. அதே மாதிரி ராமேஸ்வரம் போனா ஹர ஹர மகாதேவா, ஹரஹர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவான்னு இருக்கு. காசிக்கு போனா ஹரஹர பதையே மகாதேவா அந்த நாமங்கள் ஒலிக்குது. ஓம் நமக் சிவாய நாமங்கள் ஒலிக்குது. அப்புறம் என்னன்னா, அயோத்தி போனா ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்ன்ற நாமம் ஒலிக்குது. அதுக்கப்புறம் எங்க மதுரா பிருந்தாவனம் போனா ஏ ராதே ராதே, ஏ ராதே ராதே. சாக்கடை அல்றவங்கள்ல இருந்து, செக்யூரிட்டில இருந்து, போலீஸ்காரர்ல இருந்து, தள்ளுவண்டிக்காரங்கள்ல இருந்து, எல்லாருடைய வாக்குலையும் சரளமா வரக்கூடிய ஒரு நாமம் ராதே ராதே ராதே. அப்படி அனுபவிச்சவங்க. அந்த ஒவ்வொரு சேத்திரத்திலையும் ஷிரடி போனோம் சாய்ராம்னோ, பண்டரிபுரம் வந்தோம் விட்டலா விட்டலான்னோ, காசி போனோம் நமக் சிவாய நமக் சிவாயன்னோ, அயோத்தி போனோம் ஜெய் ஸ்ரீராம்னோ, மதுரா போனோம் ராதே ராதேன்னோ, ஹரித்வார் போனோம் ஹரஹர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவான்னு சொன்னோம். சோ இந்த மாதிரி பலவிதமான சேத்திரங்கள், பலவிதமான நாமங்கள். புரிஞ்சிக்க வேண்டியது ஒண்ணுதான், எல்லா நாமங்களையும் இருக்கிறவன் ஒருத்தன் தான், எல்லா ரூபங்களையும் இருக்கிறவன் ஒருத்தன் தான். அந்த ஒருத்தர் யார் அப்படின்னா நம்ம குருநாதர் தான். அடியன் பார்த்த ஒவ்வொரு சேத்திரத்திலையும் மூல விக்கிரக ரூபதாரியா இருக்கக்கூடிய சுவாமி குருநாதரே. இவர் தான் சிறந்ததான வழிகாட்டியா இருந்து எங்களுடைய இந்த யாத்திரையை நல்லபடியா முடித்து கொடுத்தார் அப்படின்றத நான் சத்தியமா சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில நீங்கள் எல்லாரும் கண்டிப்பா இந்த மாதிரி சேத்திரங்களுக்கு போகணும். பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நான் சொன்னதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்பீச்ல ஏதோ பேசின்னு இருக்கேன், ஆனா அனுபவிச்சது ஆழம். அதை சொல்லணும்னா பத்தாது. ஆகையினால காஞ்சிபுர யாத்திரை, பண்டரிபுர யாத்திரை, ஷிரடி யாத்திரை, ராமேஸ்வர யாத்திரை, வாரணாசி யாத்திரை, கயா யாத்திரை, அயோத்தி யாத்திரை, திரிவேணி சங்கமம், பிரயாக்ராஜ் யாத்திரை, அப்புறம் மதுரா, பிருந்தாவனம், கோவர்த்தனம், கோகுலம், பர்சானா, ஹரித்வார், ரிஷிகேஷ், தேவப்பிரயாகை, தாரிதேவி டெம்பிள் பார்த்துட்டு திரும்பவும் ராமேஸ்வரம் வந்து திரிவேணி சங்கமத்துல தீர்த்தம் எடுத்தோம் இல்லையா, அந்த தீர்த்தத்தை ராமேஸ்வரத்துல கூடிய ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி இந்த யாத்திரையை பூர்ணமா முடிச்சோம். சோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அதுக்காக தான் நம் சாய்நாதர் போன்ற எண்ணற்ற மகான்கள் தீர்த்த யாத்திரை பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு சேத்திரத்திலையும் நம்ம கண்ணுக்கு தெரியாத மகான்கள் வாழலாம். நமக்கு அவங்க மகானா இல்லையான்னு தெரியாது, ஆனா அந்த மகானுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும், அந்த அனுகிரகம் நமக்கு கிடைச்சிரும். அதனாலதான் எல்லா சேத்திரத்துக்கும் போறது, எல்லா நாமத்தையும் சொல்றது, எந்த நாமமா இருக்கட்டும், எந்த சேத்திரமா இருக்கட்டும், எந்த தீர்த்தமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஏக்க ரூபதாரியா இருக்கக்கூடியவர் சச்சிதானந்த சத்குரு நம் சாய்நாதரேங்கிறத அடியன் சுவாமியுடைய அருளால, ஜெகத் மாதாவினுடைய கிருப்பையினால உணர்த்தும்படியா
அந்த உணர்வு பூர்வமான அந்த விஷயத்த உங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன். ஸோ பாபாவை கும்பிடக்கூடியவங்க நான் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன், எனக்கு பாபா மட்டும் போதும், பாபா மட்டும் போதும் நினைக்காம எல்லா கோயிலுக்கும் போங்க, எல்லா தீர்த்தங்களையும் குளிங்க. எல்லா கோயில்லையும் இருக்கிறது நம்ம சாய்நாதர் தான்ங்கிறத நினைங்க. எல்லா தீர்த்தங்களையும் குளிக்கும் போது அந்த குருநாதனுடைய திருவடியிலேருந்து தான் அந்த தீர்த்தம் எல்லாம் உண்டாயிருக்கு. மகாவிஷ்ணுனுடைய திருவடியிலேருந்து உண்டானது கங்கா இல்லையா? அந்த கங்காவை ஜடையில தாங்கக்கூடியவன் ஈஸ்வரன் இல்லையா? அந்த கங்கா பாகீரதனுக்காக, அந்த பகீரதனுடைய அந்த தபசுக்காக பூமியில வந்தா இல்லையா? சோ இது எல்லாத்தையும் நீங்க என்னை பார்த்தீங்கன்னா எல்லாமே அற்புதமான பகவானுடைய ஒரு சிருஷ்டி. ஆகையினால அடியனுடைய இந்த யாத்திரையில நிறைய அனுபவங்கள் கிடைச்சு. இந்த மொபைல் காணா போனதை மறக்கவே முடியாது. தொலைஞ்சு போன பொருள் கிடைக்காது. ஆனா சுவாமியோட அருளை பாருங்க, எங்களை சீக்கிரமா குயிக்கா ஒவ்வொரு இடத்துல இருந்து கிளப்பி கொண்டு போய் எல்லாத்தையும் சூப்பரா எங்களை அனுபவிக்க வச்சு, தொலைஞ்சு போன மொபைலை கண்டுபிடிச்சு கொடுத்து, செப்பல் தொலைஞ்சு போயிட்டேன் அங்க மதுரான்கிற சேத்திரத்திலேயே புதுசா செப்பலை வாங்கும்படி ஆச்சு. நிறைய அனுபவங்கள் சொல்லி மாளாது. சோ அதனால எல்லா சேத்திரங்களுக்கும் ஒரு ஜீவன்களும் இந்த உடம்பு நல்லா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பொதுவா இந்த யாத்திரைக்கெல்லாம் போனா 3 விஷயம் வேணுங்க. 3 விஷயம் ரொம்ப முக்கியம். என்னென்னு கேட்டீங்கன்னா, நமக்கு புண்ணியம் இருக்கணும், நம்ம அம்மாவுக்கு அந்த புண்ணியம் இருக்கணும், நம்ம மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும், நம்மளுடைய குருநாதனுடைய கிருப்பை இருக்கணும், நம்ம குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கணும். இது முதல்ல. 2வது பணம் இருக்கணுங்க. 2வது பணம் இருக்கணும். 3வது என்ன இருக்கணும்? உடம்பு நல்லா இருந்தாதான் போக முடியும். உடம்பு நல்லா இல்லைன்னா போவே முடியாது அங்கெல்லாம். ஆகையினால இந்த 3மே ஒரு மனுஷனுக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த எல்லா யாத்திரைக்கும் தாராளமாக போகலாம். இதுல குருநாதனுடைய கிருப்பை, முன்னோர்களுடைய கிருப்பை, பெற்றோர்களுடைய புண்ணியம், நம்மளுடைய சேர்த்து வச்ச புண்ணியம், குலதெய்வத்தினுடைய புண்ணியம், இது பூர்ணமா ஒருத்தனுக்கு இருந்துட்டாலே இந்த பணம், இந்த உடல் ரீதியான விஷயம், இது எல்லாத்தையுமே இந்த அருளே காத்து ரட்சணை பண்ணி நம்மளை கூட்டு வந்து விட்டுடுங்கிறதுக்கு அடியேன் ஒரு சாட்சி. எனக்கு எந்த உபத்திரமும் இல்லை. நான் நல்லா போயிட்டு வந்திருக்கேன். எல்லளவும் எனக்கு எந்த பாதிப்புமே இல்லாம நல்லபடியா சுவாமியுடைய அருளால கூட்டு வந்து விட்டுருக்கார் நம்ம பாபா. பொதுவா என்னுடைய ஒரு பயம் இருந்தது. என்ன பயம் அப்படின்னா, இவ்வளவு பெரிய யாத்திரைய போட்டோம், பாஷை தெரியாது, ஒண்ணு தெரியாது, பாபான்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை நம்பி நம்ம போறோம், அம்மாவை நம்பி போறோம், எப்படி இருக்கும் ஏது இருக்கும்னு தெரியல. ஒரு பக்கம் மொபைல் தொலைஞ்சு போயிட்டு. ஆனா எனக்கு, அதாவது நான் இது வரைக்கும் சொல்ற என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன். உண்மையிலேயே என்கிட்ட இருந்து காணா போனது என்ன தெரியுங்களா? முதல்ல என்னுடைய பயம் காணா போச்சு. ஏன்னா இங்கிருந்து எப்படி போறோம், ஏது போறோம், மொழி தெரியாது, பாஷை தெரியாது, ஒன்றும் புரியாது, வேற ஊரு, வேற சாப்பாடு, இது எல்லாத்தையும் பயம் இருந்துச்சு. பாத்தீங்களா? இந்த மொபைல் காணாம போனதை காட்டிலும் என்கிட்டேந்து பயம் காணாம போனதை நான் பெருசா பாக்குறேன். அந்த பயமே இல்லாத, ஏன்னா பாஷை தெரியாது, ஊரு தெரியாது, எங்க தங்குறதுன்னு தெரியாது, எதுனா சாப்பிட்றன்னு தெரியாது. ஆனா அந்த பயம் எல்லாவற்றையுமே இந்த யாத்திரை காணடிச்சிட்டு, அந்த யாத்திரையை காணா அடிச்சு எனக்கு நல்ல ஒரு புரிதலை கொடுத்தது அடியேன். ஆகையினால அடியேன் சொல்றது ஒண்ணுதான், நீங்களும் யாரும் பயப்படாதீங்க. நிச்சயமா நீங்க இந்த மாதிரி யாத்திரைக்கெல்லாம் போனீங்கன்னா முதல்ல உங்கள்ட்ட இருந்து காணாம போகிறது என்னன்னா, பயம் சர்வ நிச்சயமா காணாம போயிடும். சாட்சியான பகவானே அந்த பயத்தை போக்கிடுவான்ங்கிறத என் அனுபவத்திலேருந்து உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஆகையினால என்னுடைய பயணிச்ச அந்த அனுபவத்துல லவலேசம் தான் சொல்லியிருக்கேன். அது ஆத்மார்த்தமா அனுபவிச்சது, பல விஷயங்கள் சொல்லிட முடியாது. ஸோ நீங்க தொடர்ந்து இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் நீங்க கட்டாயம் பார்க்கணும். கட்டாயம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்ங்கிறத சொல்லிக்கிறேன். காசி கஷேத்திரத்திற்குடைய நிறைய இடங்களை வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். மதுரா, பிருந்தாவனம், கோகுலம், கோவர்த்தனம், பர்ஷானா எல்லா இடங்களையும் ஷூட் பண்ணியிருக்கோம். மேக்சிமம் சில இடங்கள் விடப்பட்டிருக்கு, ஏன்னா அலோடு இல்லை. ஆகையினால என்னால முடிஞ்ச அளவு நான் முதல்ல அனுபவிச்சு சந்தோஷப்பட்டேன். அப்புறமா நீங்க எல்லாரும் அனுபவிக்கின்றதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். சரிங்களா? இதான் முக்கியமே, வேற எதுவும் முக்கியம் இல்லை. நாம் பார்த்ததை நீங்களும் பார்த்து இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்கு, நம்மளும் போகணுங்கிற ஒரு தூண்டுதல். போக முடியாதவர்களுக்கு அதை பார்த்தாலாவது பரம புண்ணியத்தை அடையணுன்றதுக்காக அந்த வீடியோ எல்லாத்தையும் குருநாதனுடைய பிரசாதமா உங்க எல்லாருக்கும் அதை கொடுக்குறேன். பொதுவா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பிள்ளை அடியன், உங்க எல்லாருக்கும் பிள்ளை,
அதாவது பாபாக்கு மட்டும் பிள்ளை இல்ல, உங்க எல்லாருக்கும் அடியேன் பிள்ளை. ஆகையினால ஒரு மகனாக இருந்து ஒரு அண்ணனாக இருந்து உங்க எல்லாருக்காகவும் அடியேன் கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதம் என்னன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு சேத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடியோ பதிவை நீங்க தொடர்ந்து பாருங்க. அதுதான் அடியேன் கொடுக்கக்கூடிய மகா பிரசாதம். அந்த பிரசாதத்தை பூர்ணமா நீங்க எல்லாரும் பெறணுங்கிறத சொல்லி இந்த பதிவை அடியேன் முடிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு, நிறைய வீடியோஸ்லாம் நிறைய வரும். நீங்க எல்லாரும் பார்த்து அனுபவிக்கணுன்றத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் சாய்ராம். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத் மாதே ராதே கிருஷ்ண மாயி की जय. जय श्री राम. राधे राधे.